உயர் திரு எஸ் அண்ணாதுரை, டைரக்டர் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களை நிகழ்வு குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக இந்த இனியதொரு மாலை வேளையில் இந்த பவா சொன்ன 50 கதைகள் என்ற இந்த புத்தகத்தை என்னை வைத்து வெளியிடுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்குமாக இந்த இளம்பருதி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், தோழர், அன்பிற்குரியவர், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் இளம்பருதி அவர்களுக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அண்ணாதுரைன்னு ஒரு ஆள் இருக்கார். அவரை கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு நினைவை ஏற்படுத்திய பவா சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் இந்த நூலை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அறிவு திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகச்சிறந்த பேச்சாளர் சத்தியமாக கிடையாது. ஸோ அதனால் தொடர்ச்சியாக கோர்வையாக அட்ராக்டிவாக நிச்சயமாக எனக்கு பேச வராது. ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லணும். அதுதான் பவா சாருடைய அந்த கதைகளை கேட்கும்போது நான் கற்றுக்கொண்டது, எனக்கு ஏற்படுத்திய உள்ளுணர்வு. அவருடைய பல நேரம் பவா சார் சொல்லுவாங்க, எழுத்தாளர் எப்பொழுதும் கோமானை பற்றியோ வசதி படைத்தவர்களை பற்றியோ எழுதவே மாட்டாங்க. அவருடைய மொழி எப்பொழுதும் சாமானியர்களையே சார்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் மனதில் பட்டதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு சிறிய வருத்தம் உண்டு. அந்த வருத்தத்தில் இத்தனை ஷேர் காலியாக இருக்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சிறிய ஒரு வருத்தம் உண்டு. இதே ஒரு நிகழ்வு ஒரு பட்டிமன்றமாக இருந்தால், இல்லறத்தை கட்டி காப்பது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு பெண்கள் அணியினர் ஆண்களை எவ்வளவு எல்லலோடும் கிண்டலோடும் கேலியோடும் எவ்வளவு டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசணுமோ அப்படி பேசினாலோ, ஆண்கள் அணியினர் பெண்களை பேசினாலோ கூட்டம் பார்த்திங்கன்னா தானாக வரும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய தேவையில் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால், பட்டிமன்றம் சிரிக்கிறதுக்கு தான் உதவுமே ஒழிய, சிரித்த உடனே அதை அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதற்கு இந்த பதிப்பகத்தாரும் சேர்ந்து சில முயற்சிகள் பண்ணணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போங்க, வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறது மாதிரியான நம்ம இந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகத்தை வெளியிடும் போது சார் எனக்கு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், சார் என்னையெல்லாம் போய் கூப்பிட்டு புத்தகத்தை வெளியிட சொல்கிறீங்களேங்க சார். எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பார்க்குற வேலைக்கு நான் ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளன் கிடையாது. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அடிமனத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் மிக குறைந்தது 2 to 3 மணி நேரம் நான் பவா சாரோட செலவிடுகிறேன். பவா சார்கிட்ட அந்த நேரத்தை செலவிடுகிறேன். ஸோ அதனால் வாசிக்கிறதை விட நமக்கு கேட்பது மிக அதிகமாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய அந்த கதைகள் யூடியூப் வழியாக நம்ம பார்க்கும்போது என்னை மாதிரி பார்த்திங்கன்னா
சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் கிடைக்கல, படிக்கிறதுக்கே எனக்கு சொல்லலை, என்னமோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் எல்லா வேலையிலையும் நம்ம தான் பார்க்குறோங்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரிகிற சில மனிதர்களுக்கு இந்த கதைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கதைகள் வெளியிடுவது, இந்த கதைகளை கேட்பது என்பது என்னை போன்று படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு மிக மிக பயனுள்ளது. நம்ம நினைக்கலாம், என்ன சார் படிப்பறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்கீங்களேன்னு சொல்கிறேன். பவா சார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்கிற படிப்பு எதை வளர்த்துருக்குன்னா பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், ஒரு பதவிக்கு வந்த பிறகு நம்மளை எப்படி வளமாக்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கதே ஒழிய சக மனிதனை நேசி, சக மனிதனோடு பழகு, சக மனிதன் உன் வாழ்நாளில் முடிந்த அளவிற்கு ஏதாவது பண்ணு அப்படிங்கிறத இன்றைக்கி சத்தியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி என்பது கற்றுக் கொடுக்கவில்லை. அது ஒரு சமூகத்தினுடைய மிக பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் கூட. அந்த துரதிர்ஷ்டத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி கதைகள் வந்து சமூகத்தினுடைய சென்று சேர வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயோ அலைஞ்சிட்டு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் ஒரு மிக உயர்ந்த பொசிஷனில் வந்த பிறகு வந்த உடனேயே நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறது உண்டு, பிறப்பால் ஒரு ஜாதி உருவாகும், பிறப்பால் ஒரு சமயம் உருவாகும், ஆனால் பிறப்பால் உருவாகக்கூடிய ஒரு வர்க்கம் என்பது இந்த அரசு அதிகார வர்க்கம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு அதிகாரம் வந்துருச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்குள் நான் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எனக்குள்ளேயே ஒரு கர்வம் வந்துடும். நான் அதிகாரம் மிக்கவன், ஆளப் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போதை வந்து உருவாகும். எனக்கும் உருவாகி இருக்குது. அந்த போதையிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை, நாம் வாழ்கிற வாழ்க்கை இது இல்லை, உனக்கு கிடைத்த அதிகாரம் இதற்காக வேண்டி இல்லை, இந்த அதிகாரம் என்பது உண்மையிலேயே அதிகாரம் என்பதும் ஆளுமை மிக்கவன் என்பதும் நீ எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறையோ, எவ்வளவு தூரம் நீ இந்த மக்களுக்காக வேண்டி கொண்டு போய் சேர்க்கிறையோ அப்போ தான் நீ அதிகாரம் மிக்கவன். அதிகாரம் என்பது உனக்கு கீழே இருக்க சபார்டினேட்டை வந்து நீ அரட்டிட்டு உன்னை தேடி வருபவர்களை வந்து உன்னுடைய ஆளுமைகளை வைத்து வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன்னை காயப்படுத்தி உன்னை அதிகாரமானவனாக காட்டக்கூடாது. அதுதான் அதிகாரம். இந்த புரிதலை எனக்கு ஏற்படுத்தியது பவாசாருடைய கதைகள். ஒவ்வொரு கதைகளையும் கேட்கும்போது கு. அழகரிசாமியினுடைய வெறும் நாய், திருடன் மணியம்பிள்ளையினுடைய கதை, பல கதைகளில் சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பவாசார் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதைகள் நிச்சயமாக இருக்காது. பவாசாருக்கு வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அவங்க வந்து நான் இனிமேல் கதையே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எனக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கதை சொல்லல் மூலமாகத்தான் ஒரு கதையிலையும் 1000 கதைகள் அனுபவங்களாக வெளிப்படுகிறது. அந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப பார்க்குது. அவர் போகும்போது சொல்லுவாங்க, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளாவது ஜெயிலில் போய் உட்காரு, ஒரு நாளாவது அடிவாங்கு, ஒரு நாளாவது பாரு, ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போ, அப்போ தான் உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் போதே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இளமை காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஒரு சின்னது தான். அப்போ வந்து ஒரு 7ஆவதோ 8ஆவதோ 10ஆவது படிச்சிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஜாதி கலவரம் வந்துருச்சு பக்கத்தில். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. முடிஞ்ச பிறகு 8, 9, 10 மணிக்கு நம்ம வந்து தூங்க போகிறோம், உட்காந்துருக்கோம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து தட்டி எழுப்புறாங்க லத்தியை வச்சு. ஏறி எல்லாம் ஏறுன்னு கூட்டமாக உட்காந்து ஒரு 50 பேர் வந்து அந்த வண்டியில் ஏறி ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு 4 மணிக்கு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அந்த அறை ஒன்று இருக்கும். அந்த அறை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உட்கார வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஹிஸ்ட்ரியை கேட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்னைய ஓகே நீங்கள் போயிருங்க, உங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் சொல்லும் பொழுது என்னை திரும்பி பார்க்க வைக்கிறது. நான் எங்கிருந்து வந்தேன், இப்பொழுது யாராக இருக்கிறேன், நான் யாருக்கு என்ன பண்ணணும், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன,
அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து உள்ளுணர்வுகளை என்னை திரும்ப பார்க்க வைக்கிறது எனக்கு வந்து பவா செல்லத்துறை சாருடைய கதைகள். உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் என்னப்பா நீ வந்து பவா செல்லத்துறை சார்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கியே, அவருக்கு ஏதாவது ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. மிகவும் நேர்மையான ஒரு மனிதர், எனக்கு பிடித்த மனிதர், இந்த எளிய மனிதர் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு மனிதர். அவர்களை வந்து நம்ம வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு டேரிங்காக இருப்பார்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். மானுட அறம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சொல்கிறேன். நான் அரசில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ சில வார்த்தைகள் என்னை அறியாமல் வந்திருந்தால் அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து சென்சார் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ணி வேலை பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய மனசுலேருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து பேரை கேட்டாலே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரா ஆஹா போயிடணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த நீதிபதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ரொம்ப சீனியர் அட்வொகேட்லாம் இருப்பாங்க. அவர்களெல்லாம் பேசி முடிக்கும்போது பவா சாரை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. பவா சார் சொல்லுவாங்க, நீதிபதி இவங்களெல்லாம் வரவேற்று சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட ஒரு படி மேலானது எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு 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 சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா, அரசு அதிகாரம் அப்படி தான் இருக்கும், கிடைச்சதுன்னா கூகுளில் போயிட்டு எங்கே எல்லாம் இருந்தது, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அந்த லாயர் எங்கே இருந்தார், எங்கே பிறந்தார், இப்படி எல்லாம் இருந்துட்டு தெரிஞ்சதோ தெரியாலையோ இல்லாமல் சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி அவர்னால தான் வந்து அது நடந்தது, அவர்னால தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அவரை பற்றியே பேசிட்டு அதுக்கப்புறம் மானுட அறம் என்று என்றால் ஒரு டச் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். ஆனால் பவா சார் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நான் பெரிய ஆள். ஏன்னா நான் என்பது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் அதிகாரத்தை தேடி போவது இல்லை, அதிகாரம் போகும்போது அவன் கவலைப்படுவதும் இல்லை, அதிகாரத்தை அவங்களுக்கு வந்து தொடர்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் எழுத்தாளர் எப்பொழுதுமே எளிய மக்களுக்கின் பக்கம் நிற்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய துணிச்சல் அவருக்கு இருக்குது. இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னமும் எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மகாபலிபுரம் கடற்கரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட இந்த ஆசிரியர் பணி என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த மாணவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தலைமுறையிற்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி பவா சாரை கூப்பிட்டு தான் நம்ம பேச சொன்னோம். அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது கடற்கரையில் வரும்போது சொன்னாங்க, சார் நாகரிகம் கருதி நான் அந்த சில பேர்களை நான் சொல்லலை. சார் சொன்னாங்க, சார் என்னை ஒருத்தர் வந்து ஸோ வந்து என்னை வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ண கூப்பிட்டாரு சார். அந்த புக்கை ரிலீஸ் பண்ண வந்து நான் புக்கை பார்த்துட்டு நான் வரலைன்னு சொன்னேன். பட் அவர் வற்புறுத்தி கூப்பிட்டாரு. இதை சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் சமீபத்தில் நான் யூடியூப் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது சிதம்பரம் நினைவுகள் அப்படிங்கும் போது பவா சார் பேசியிருக்காரு. சார் சாரே வெளியில் விடும்போது நான் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அவர் வந்து சொன்னார், அது வந்து வெளியிடணும்னு சொல்ல நான் போனேன், ஆனால் நான் வந்து பெரட்டி எடுத்து போட்டுட்டேன் சார். நீ இப்படியெல்லாம் பேசுகிறவங்க ஏன் வந்து அவர்கள் கொடுக்கும்போது அதை ஏன் உங்களுக்கு மறுப்பதற்கு துணிவில்லை? நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் புனிதர், மற்றவங்களெல்லாம் அயோக்கியரா அப்படின்னு பேசுவதற்கு எது கொடுத்தது என்பது அந்த மேடையிலேயே வச்சு அப்படியே பேசினாங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த புக்கையோ வேறு ஏதாவது ஒரு புக்கை, நான் ஒரு புக்கை போது பார்த்தேன், சங்கத்தமிழ் இருந்தது, பின்னால் வேறு கீழே ஏதோ இருந்தது. இந்த மாதிரி ஒரு புக்கை கொடுத்துட்டாங்கன்னா அந்த புக்கெல்லாம் நான் படிச்சுட்டு இதில் எதெல்லாம் நல்லது இருக்கோ, ஏன்னா நாம் வந்து பழகி இருக்கிற விதம் அப்படி, பழக்கப்பட்ட விதம் எப்படி. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாம் பழக்கப்படுத்தி வைத்திருப்பதும் பழகி இருப்பதும் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீர்கேடை வந்து உருவாக்கி வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் ஓப்பனில் பேசணும் அப்படிங்கிறதா உண்மை. அதில் வந்து எனக்கு பவா சாருடைய அந்த உரையாடல்கள் வந்து மிக மிக பயனுள்ளதாக அமைக்கிறது. ஓடி அலைஞ்சிட்டு இருந்த என்னைய வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்கவன், எனக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஈகோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீ இங்கே இருந்து போகும்போது நீ ஒரு சாதாரண மனிதனாகத்தான் நீ போக வேண்டுமே ஒழிய உங்களுக்கு வந்து இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இருக்கும் வரை
பதவியில் வந்து இருக்கும் வரை நாம் வந்து மேக்சிமம் வந்து நம்மளுடைய வேலையை சரியாக பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பவா சார் தர கதைகள், பல அனுபவங்கள், பல மனிதர்களை எனக்கு வந்து பவா சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மிக மிக முக்கியமான ஒரு மனிதர். இன்றும் நான் என்னுடைய பணியில் நம்ம நினைப்போம், நான் ஒரு அதிகாரி, நான் இயக்குனராக இருக்கேன், இயக்குனராக உங்கள் ரோல் மாடலாக யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை சொல்லுவோம். ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க எனக்கு ரோல் மாடல் தான், அவங்கள தான் ரோல் மாடல், மற்றவங்களெல்லாம் கீழேயே பார்க்க மாட்டோம். ஆனால் என்னுடைய குருவாக, என்னுடைய குருக்களில் என்னுடைய குருஸ்தானத்தில் ஒருவராக நான் என்ன மாதிரி இந்த பழங்குடியின மக்களுக்கு எந்த மாதிரி நான் வேலை பார்க்கணும், அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய குருவாக எனக்கு வந்து இவருடைய கதைகள் மூலமாக எனக்கு அறிமுகமானது அது விபி குணசேகரன் ஐயா அவர்கள். தோழர், உண்மையிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருந்தது. ஒரு நாள் எனக்கு தோழர் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இனிமேல் நாங்கள் உங்களை வந்து சாருன்னு அழைப்பதை விட எங்களது தோழர் என்று அழைப்பதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு சொன்னார். உண்மையிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட எனக்கு என்ன மாதிரியான பாராட்டு விருதுகள் கொடுத்துருந்தாலும் எனக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விபி குணசேகரன் சார் அவருடைய அந்த தோழருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது பவா சாரோட மூலமாக தான். இந்த பவா சாருடைய கதைகளில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொரோனா பீரியடில் விபி குணசேகரன் சார்கிட்ட தான்சேனியாவிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய கடைசி ஆசை என்ன, நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த விபி குணசேகரன் தோழர் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஆதிக்க சாதியில் பிறந்து விட்டேன், ஆதிக்க சாதியில் பிறந்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன். இப்பொழுது நான் என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக 25% ஆதிக்க சாதியினுடைய மனப்பான்மையிலேயே 25% நான் இன்னும் என் மனசில் இருக்கிறது. நான் இறக்கும்போது இந்த 25% இல்லை, இதை எல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் இறக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே டக்குன்னு வந்து சுட்டு போட்டது. எனக்கு குட்டி, நான் அதை என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம போனோன்னா இன்றைக்கு வரையும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எந்த விதமான அதிகார போதை வரக்கூடாது, அதிகார மமதை வரக்கூடாது. பவா சார் தான் அதோட சொல்லுவாங்க, இதில் ஒரு கவிஞர் சொல்ல மாதிரி, நீண்ட காலமாக நம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தவறான உறுப்புகளையே நாம் பயன்படுத்தி விட்டோம். வாயை பயன்படுத்திட்டோம், வாய்களை பயன்படுத்திட்டோம். கைகளால் தொட்டு பேசுவது, கண்களால் பரிசித்து பேசுவது, புன்முறுவலோடு பேசுவது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ போய் வரையும் பாருங்கள் பார்ப்போம், யாராவது பேசுனாங்கன்னா கைகளை எல்லாம் வச்சுட்டு வார்த்தைகள் மூலமாக நம்ம பேசினோம்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இருக்காது. அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து உள்ளே இறங்கவே இறங்காது. ஆனால் கைகளை ஆட்டி, கண்களில் சந்தோஷத்தோட, கோபம் வரும்போது கண்களில் வெறுப்போட, புன்னகையோடு நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்கன்னா இந்த மொழி நம்மளுக்கு கடத்தப்படுவது என்பது வெறும் மொழிகளால் மட்டும் நம்மளுக்கு கடத்தப்படுவது இல்லை, நாம் உடல் அசைவுகளால் கடத்தப்படுகிறது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா கை பரிசித்து பேசணும். பேசாத பல வார்த்தைகள் எளிய மனிதர்களோடு அவர்களோடு உட்காந்து அவர்கள் தோள் மேலே தோள் கை போட்டுட்டோம்னாலே 99% நாம் பேச வருவதை நாம் கடத்தி விடுகிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் வரும்போது நான் இந்த நிகழ்வு முடிச்சிட்டோன்னே, சார் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், டைம் சார் டைம் முடிச்சிடலாமா? நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் பேசணும். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மெடிசன் வாங்க போனேன். அங்கே ஒரு வயசான வந்து ஒரு பாட்டி ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. ஏதோ உட்காந்துட்டு பழைய பையெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மாத்திரையை நீங்கள் பார்த்துட்ருங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்க பக்கத்தில் போய், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விருகம்பாக்கம் சாலையில் பக்கத்தில் போய் அவங்கக்கிட்ட உட்காந்து, உங்களுடைய வயசு என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வர்றீங்க
அப்படிங்கிறது மாதிரி கேட்டோம். உண்மையிலேயே அந்த கதை கேட்ட உடனேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் எவ்வளவு சீர்கெட்டு கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வயசு அந்த அவங்களுக்கு 67 வயசு, அந்த 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 வயதானவங்களுக்கு. அவர்கள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு காவல்துறையில் காவலராக பணிபுரிந்தவர். இன்றைக்கி ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. எங்கே படுக்கிறீங்கன்னு சொன்னேன். பூந்தமல்லியில் அப்படி லெஃப்டில் போய் அப்படி திரும்பி அந்த இடத்துல இருக்கும்ல, அங்கே தான் நான் போய் படுத்துக்கிருவேன். உங்கள் பசங்க, எங்கள் பசங்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் எங்கேருந்து இருக்கீங்க? நான் திருச்சிக்கு அந்த பக்கம், அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊரில் இருந்தோம். உங்கள் பசங்க ஏன் கைவிட்டாங்க? அவங்க பசங்களுக்கு நான் பாரமாக இருந்து விட்டேன். நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்து மிக உயர்ந்த மனிதர்கள். ஏன்னா வாசிப்பவரும் நேசிப்பவரும் மனதால் மிக உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள். நாம் சத்தியமாக இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் உள்ள ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் களைவதற்கு நாம் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன். நான் உங்களில் ஒவ்வொருத்தரும் வந்து டிஃபரன்ஸான மனப்பான்மை இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நான் நடைபெறணும். எனக்கு நிறைய வேலை இருந்தது. நான் இப்போ தேனிக்கு போகிறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளை எந்த காரணத்தை முன்னிட்டு நான் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டாயம் வந்துட்டு போகணும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லணும், இவங்களோட சேரணும், பாபா சாரோட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண சொன்னேன். நிச்சயமாக எனக்கு ஒரு மிக சந்தோஷமான நான் மகிழ்ச்சியாக இந்த டயத்தில் இருக்கேன். இந்த வாய்ப்புகளை வழங்கிய பதிப்பகத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஏதாவது அப்படி இப்படின்னு பேசியிருந்தா லீவ் இட், நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனுபவத்தின் சொற்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களை பற்றி சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னே கலெக்டர் சார் பார்க்க போனேன். எங்கள் மாவட்டத்துக்கு புது ஆட்சியர் வந்து இன்னும் பார்க்கல. சரி, இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அழைப்பிதழ் கொடுக்கலான்னு போனேன். அழைப்பிதழ் கொடுக்க போகும்போது முதல்ல உட்காருங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்ல உட்காருங்க அப்புறம் பேசலான்னு சொன்ன முதல் ஆட்சியர் இப்போ வந்திருக்கிற ரவிக்குமார் சார். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரீங்கன்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் எங்கள் பக்கத்தூருக்கார் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். அவரை மாதிரி தரையிலிருந்து எழுந்து வந்த ஆட்களால் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னார். உங்களுடைய ஒட்டுமொத்த பணிக்கு எங்கள் ஆட்சியர் சொன்ன அந்த ஒரு வரி எனக்கு போதுமானதாக இருந்தது. இன்றைக்கி விசி மீட்டிங் இருக்கிறதுனால 7 மணிக்கு மேலே ஆகிடும், வாய்ப்பு இருந்தால் வந்துடுன்னு சொன்னார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார் சார். போதும், நன்றி.